டுடே நம்ம மினி டேப்போட ஷார்ட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு 2 விதமான ரிலேஷன்ஷிப் மீன் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டா தேவை. இப்போது ஒரு சைடு ஸ்டடி ஹவர்ஸு, ஒரு சைடு மார்க்ஸு. ஸோ 1 ஹவர் படித்தா எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, 2 மணி நேரம் படித்தா எவ்வளோ மார்க் வாங்குறாரு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நான் டேட்டா எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கறதுக்கு தான் நான் இந்த ஸ்கேட்டர் பிளாட் சார்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கேட்டர் பிளாட் சார்ட்டில் வித் ரிக்ரெஷனோட நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது சென்டர் லைன் ஒன்று வருது பார்த்தீங்களா, அது வந்து வித் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்கேட்டர் பிளாட் சார்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட் சார்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள மாதிரி ஒரு டேட்டாவை எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம கிராஃபில் போயிட்டு ஸ்கேட்டர் பிளாட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கேட்டர் பிளாட்டோட இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் சிம்பிள் வித் குரூப் வித் ரிக்ரெஷன் அண்ட் குரூப் அது மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு சிம்பிள் கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக இந்த லைன்லாம் இல்லாமல் டேட்டா அந்த டாட் மட்டும் உங்களுக்கு வரும். இந்த ரிக்ரெஷன் கொடுத்தீங்கன்னா இந்த லைனோட உங்களுக்கு அந்த டாட் வரும். ஸோ இந்த டாட்டை எப்படி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்ம டேட்டா வந்து என்ன அவுட்புட்டு என்ன அவுட்கம்னு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது சொல்லிட்டு நான் ஒரு ஃபுல் வீடியோவாக யூடியூப்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோட லிங்கை இந்த ஷார்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.